கிராம மக்கள் குடும்பம் குடும்பமாக பங்கேற்று கிராம ஒற்றுமையை பறைசாற்ற கோலாகலமாக நடந்த மீன்பிடி திருவிழா. தமிழகத்திலே அதிக கண்மாய்கள் கொண்ட மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் உள்ளது. கடந்த ஆண்டு நல்ல மழை பெய்ததால் பெரும்பாலான கண்மாய்கள் நிரம்பின. விவசாய தேவைக்கு தண்ணீர் பயன்படுத்தியதை தொடர்ந்து கண்மாயில் நீர்வற்ற தொடங்கியது. இதனால் கண்மாயில் உள்ள நாட்டு மற்றும் வளப்பு மீன்களை பிடிக்க கிராமத்தினர் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்து அறிவிப்பு செய்து வருகின்றனர். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து கிராமங்கள் தோறும் மீன்பிடி திருவிழா நடைபெறுவதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிங்கம்புணரி அருகே கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள அம்மி கண்மாயில் கிராம மக்கள் அனைவரும் கண்மாயில் இறங்கி ஒற்றுமையாக மீன்பிடித்துக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்க ஆயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர். தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதி வழங்கியதும் கிராம மக்கள் அனைவரும் வேகமாக ஓடிச் சென்று கண்மாயில் இறங்கி வலைக்குள் சிக்கிய விதவிதமான மீன்களை பிடித்தனர். தொடர்ந்து சூரக்குடி, கோவில்பட்டி, புதுப்பட்டி, முத்துச்சாமிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடும்பமாக வருகை தந்து மீன்பிடி வலை, கச்சா, அரிவலை, கொசுவலை உள்ளிட்ட உபகரணங்கள் மூலம் விரா மீன், கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர். பாசத்தை எடுக்கிறீங்களா? எடுத்து போடுறீங்க இந்த ஓகே. என் பேர் மலையாண்டி. நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவேலிருந்து வர்றோம். குரூப் வலைதளங்களில் போட்டிருந்தாங்க மீன்பிடி. அதாவது முறையூர் சூரக்குடி பக்கத்தில் கோவில்பட்டிங்கிற ஊரில் மீன்பிடின்னு சொல்லியிருந்தாங்க. வந்திருந்தோம். போதுமான அளவு மீன் கிடச்சிச்சு. மீன் குறவை, சிலேபி, கெண்டை எல்லா மீனும் கிடச்சிச்சு. பரவாயில்ல, பிடிச்சிட்டா சந்தோஷமாக ஹாப்பியாக போகிறோம்.